ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் பாய் வீட்டு கல்யாணங்களில் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைக்கக்கூடிய தால்ச்சா வந்து அவங்க செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அது வந்து ப்ரொசீஜர் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வச்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தால்ச்சாவை கொஞ்சம் கூட சுவை மாறாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 பருப்பும் கலந்து போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்லா 2 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வந்து சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் பொடியாக கட் பண்ணுற அவசியம்லாம் கிடையாது, ரஃபாக கட் பண்ணாலே போதும். இது கூட ஒரு 3 பச்சை மிளகா முழுசாகவே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு சம்மந்தப்பட்டது சாப்பிடும்போது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. இப்போ இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எலும்பு நான் சேர்த்துருக்கேன். மட்டன் வாங்கினீங்கன்னா அதோட எலும்பு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டு செஞ்சாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு குக்கர் விசில் போட்டு மூடிட்டு இந்த கறி வேகிறதுக்கு ஒரு 6 விசில் வந்து ஆகும். ஸோ நம்ம வந்து 5லேருந்து 6 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். பருப்பை ஊற வச்சு போட்டோன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பருப்பை ஊற வச்சு போடாமல் உடனே வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ ஒரு 6 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வந்து குழஞ்சிருக்காமல் கரெக்டான பதத்துக்கு நமக்கு வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறிகளை போட்டு நம்ம மறுபடியும் வேக விட போகிறோம். ஸோ இது வந்து சரியான பக்குவத்துக்கு இருக்கும். கறியும் பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். பருப்போட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 5-6 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுலேயே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி வந்து முழுசாகவும் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி வந்து அந்த மிளகாய்த்தூள்லாம் வந்து நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைனா கடைசியாக நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரோட மூடியை போட்டுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு காய் மட்டும் வெந்தாலே போதும். ஸோ அதுக்கு நமக்கு ஒரு விசில் வந்துச்சுன்னா போதும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் நல்லா போயிடும். 2-3 விசில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு ஃபுல்லாக நல்லா அந்த தால்ச்சாவோட வாசனை செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு ஆல்மோஸ்ட் தால்ச்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வாழைக்காய் சேர்க்கலாம், சுரக்காய் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த சமயத்தில் நாம் புளிக்கரைசலை வந்து ஊற்றிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதை வந்து கரைச்சி விட்டு ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, வீடே கமன்னு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கல்யாணத்தில் செய்யக்கூடிய அந்த தால்ச்சா மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. செய்யவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அதே மாதிரி இந்த மெத்தடில் செய்யும் போது துளி கூட நமக்கு எண்ணெய் செலவே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. இதை செய்கிறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ன்னு நிறைய பேர் செய்யவே மாட்டாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாய் வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரியே சேம் டேஸ்ட் உங்களுக்கு இந்த மெத்தடில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. இது பிரியாணிக்கு தான் இல்லைங்க, நார்மலாக நம்ம புலாவுக்கு, ரைஸுக்கு, இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி நம்ம செஞ்ச தால்ச்சா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.